வாங்க தமிழ்நாட்டோட 2026 சட்டமன்ற தேர்தல் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது வெறும் ஒரு எலெக்ஷன் இல்லைங்க. தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷ தலையெழுத்தையே தீர்மானிக்க போற ஒரு மெகா ஃபைட் இது. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 234. இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை. மாநிலத்தோட ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 234 பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுதான் இந்த மேஜிக் நம்பர் 118. எந்த கூட்டணியாவது ஆட்சி அமைக்கணும்னா அவங்க குறைந்தபட்சம் 118 தொகுதிகள்ல ஜெயிக்கணும். இதுதான் பெரும்பான்மைக்கான கோடு. சரி, இந்த தேர்தல் களத்தை நாம முழுசா அலச போறோம். முக்கியமா யாருக்கெல்லாம் போட்டி, புதுசா யார் வந்திருக்காங்க, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது, கடைசியா கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். தேதி இதுதான், ஏப்ரல் 23, 2026. அன்னைக்கே 5,70,00,000 வாக்காளர்கள் தங்களோட ஓட்டை பதிவு செய்ய போறாங்க. சொல்லப்போனா இது தமிழ்நாட்டோட அரசியல் சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மள யாரு ஆட்சி செய்ய போறாங்கன்னு முடிவு பண்றதுக்காக நாமளே நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறைதான் இந்த சட்டமன்ற தேர்தல். பல வருஷங்களா தமிழ்நாடு அரசியல ரெண்டு பெரிய கூட்டணிகள் தான் வழி நடத்திட்டு வராங்க. இந்த தேர்தலையும் அவங்க தான் முக்கிய போட்டியாளர்கள். அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல, இப்போ ஆட்சியில இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுக தலைமையில காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிகன்னு பெரிய பட்டாளமே இருக்கு. அவங்களுக்கு எதிரா களத்துல நிக்கிறது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி. இதுல அதிமுக கூட பாஜக, பாமக, அமமுக போன்ற கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இதுவும் ஒரு பலமான கூட்டணி தான். ஆனா இந்த தடவை கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். போட்டி வெறும் இந்த 2 கூட்டணிகளுக்கு நடுவுல மட்டும் இல்ல. களத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்க சில புது பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆமாங்க, நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமும் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுறாங்க. இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா 2 பெரிய கூட்டணிகளோட ஓட்டுகளையும் கணிசமா பிரிப்பாங்க. அதனால இவங்க தான் இந்த தேர்தலோட உண்மையான கேம் சேஞ்சர்ஸா இருக்க போறாங்க. சரி, அடுத்ததா கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளுக்கு வருவோம். வாக்காளர்களை கவர என்னென்னவெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட் பாத்திரலாமா? இந்த தடவை பெண் வாக்காளர்களை கவர 2 பெரிய கட்சிகளுமே ஒரே அஸ்திரத்தை கையில எடுத்திருக்காங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, 2 பேருமே குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் தர்றதா சொல்லிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது பெண் ஓட்டுகளோட முக்கியத்துவம் என்னன்னு. அது மட்டும் இல்ல, திமுக மாணவர்களுக்கு லேப்டாப், சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம், ஃப்ரிட்ஜ், அது போக 10,000 ரூபாய் நிவாரணம்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காங்க. இப்போ அரசியலை விட்டுட்டு நாம ஓட்டு போடுற இடத்துக்கு வருவோம். இந்த தடவை தேர்தல் ஆணையம் நமக்கு ஓட்டு போடுறத சுலபமாக்க பல புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, இப்போ ஓட்டு மெஷின்ல வேட்பாளரோட போட்டோ கலர்ல இருக்கும். நம்ம ஓட்டர் ஸ்லிப்ல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணா போதும், நம்ம பூத் எங்க இருக்கு, நம்ம சீரியல் நம்பர் என்னன்னு உடனே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம ஓட்டு போடும்போது நம்ம போனை பத்திரமா வைக்க லாக்கர் வசதி, அப்புறம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கிரீன் பூத்ஸ்னு நிறைய புதுமைகள். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தடவை 85.15% அப்படிங்கிற சாதனை அளவிலான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கடைசியா நம்ம எல்லார் மனசுல இருக்கிற ஒரே கேள்விக்கு வருவோம். யார் ஜெயிக்க போறா? கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கருத்து கணிப்பும் தெளிவா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லல. போட்டி பயங்கர டஃப்பா இருக்கும். ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட அமையலான்னு தான் பலரும் கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு தந்தி டிவியோட கருத்து கணிப்பை பாருங்க. திமுக கூட்டணிக்கு 103 சீட்டும், அதிமுக கூட்டணிக்கு 101 சீட்டும் கிடைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டிக்கு தேவையானது 118. 2 பேருமே அந்த நம்பரை தொடல. பாத்தீங்களா ஃபைட் எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு? புதுசா வந்த கட்சிகள், மலை போல குவிஞ்சிருக்கிற வாக்குறுதிகள், இவ்வளவு ஒரு இழுபறியான போட்டி, இது எல்லாத்துக்கும் நடுவுல தமிழ்நாடு மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்க போறது யாரு? முடிவு நம்ம கையில தான் இருக்கு.